அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு வரும் செவ்வாய் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கடகராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் என்பது எப்போது நிகழ்கிறது, இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அன்று வரும் மாசி அமாவாசை, இந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரிய கிரகணம் அன்று வரும் மாசி அமாவாசை, இந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணமும் வருகிறது. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படுங்க. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் ஏற்படுகிறது. அதே போல் அமாவாசை என்றும் தோன்றும் இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்றும் நடக்கும். 2026 சூரிய கிரகணம் இந்த மாசி அமாவாசை பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று ஏற்படுகிறது. இந்த மாசி மாத அமாவாசை திதி பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறதுங்க. எனவே மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது, ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்கள் வீட்டில் அல்லது நீர் நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கம். ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக என்ன அமைகிறது என்று பார்க்கும்போது, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தருணங்கள்ல பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதலில் அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் நீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும். அதே போல இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் பிப்ரவரி 17 அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவின் முழு தெரியாது. எனவே அமாவாசை திதி எந்த நேரத்திலும் கொடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் இந்த அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால் இந்த மாசி மாத அமாவாசை என்று கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எல்லா கிரகங்களும் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மன உறுதியோடு திட்டமிட்டு காரியங்களை செய்தால் சிக்கல்கள் அனைத்து குறையுங்க. கடகராசியில் தீமை தரும் சில கிரகங்கள், குறிப்பாக புதன் 8ஆம் இடத்தில் போய் அடர்ந்ததால அதனால் வரும் தீமைகள் குறையும் என்பதும் இந்த கோல்சாரத்தில் நமக்கு கிடைக்கும் நன்மையாக அமைகிறது. சில காரியங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்குரிய செவ்வாய் 7இல் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால உங்களுடைய தொழிலுக்குரிய செவ்வாய் 7இல் அமர்ந்து உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அபாரமாக இருக்கும் தைரியம் சில காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் இந்த அமாவாசையை பொறுத்தவரை எல்லா கிரகங்களும் 8ஆம் ஸ்தானத்தில் சேர்ந்திருக்கும் காலம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக கையாள வேண்டுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என
தடாலடியாக இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்து விட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவது மிக மிக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது.